தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவும் அன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: அப்பங்களையும் மீன்களையும் பெருகச் செய்த இந்த நிகழ்வு இயேசுவுக்கும் அவருடைய 2 சீடர்களுக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடலுடன் தொடங்குகிறது. தங்களிடம் போதுமான பணமோ உணவு வாங்க இடமோ இல்லை என்பதை அறிந்திருந்த போதிலும் கூட்டத்திற்கு உணவு எங்கே வாங்கலாம் என்று இயேசு பிலிப்பிடம் கேட்டார். இந்த கேள்வி குறிப்பாக சாத்தியமற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது நாம் எப்போதும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டும் ஒரு கூற்றாக அமைகிறது. மனித கண்ணோட்டத்தில் ஒரு மலை உச்சியில் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு உணவளிப்பது சாத்தியமே அற்றது. அதுபோலவே மனித வழிகளால் வெல்ல முடியாத சவால்களை முன்வைக்கும் சூழ்நிலைகளை நாம் அனைவரும் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் சுமார் 20 பேர் மட்டுமே இருந்திருந்தால் சீடர்களில் ஒருவர் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து உணவு வாங்குவது போன்ற ஒரு நடைமுறை தீர்வு மூலம் அந்த தேவையை பூர்த்தி செய்திருக்க முடியும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சவாலுக்கு நமது திறனுக்குள் ஒரு நியாயமான தீர்வு இருக்கும்போது நாம் அதை பின்பற்ற வேண்டும். மனித முயற்சி மட்டும் போதாத போது நாம் தெய்வீக அருளை நாட வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிலிப்பின் பதில் அவருடைய முற்றிலும் பகுத்தறிவு சார்ந்த கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துகிறது. 200 நாட்களின் கூலிக்கு சமமான உணவு அவர்களில் ஒவ்வொருவருக்கும் சிறிதளவு கிடைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. இதற்கு மாறாக அந்திரேயா இப்போது ஒரு சிறப்பான செயலை சொல்லுகிறார். இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். அவரிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. ஆனால் இவைகளால் இத்தனை பேருக்கு என்ன பிரயோஜனம் என்று சுட்டி காட்டும்போது விசுவாசத்தின் ஒரு சிறு கீற்றையும் எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துகிறார். அந்த சிறுவனின் பங்கு பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகிறது. நற்செய்தி அவனை பற்றி அதிகம் கூறவில்லை என்றாலும் அவன் தன்னிடம் இருந்த அனைத்தையுமே இயேசுவிடம் ஒப்படைத்தான் என்பதை விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை நம்பிக்கையின் இந்த சிறிய செயல்தான் இயேசு அந்த பெரிய அற்புதத்தை செய்ய அனுமதித்திருக்கலாம். பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து 5000 பேர் கொண்ட அந்த மாபெரும் கூட்டத்தை புல்வெளியில் சாய்த்து படுக்க வைத்த பிறகு இயேசு கற்பனை செய்ய முடியாத ஒன்றை செய்தார்.
அவர் அந்த 5 வாற்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த மாபெரும் கூட்டம் உண்ணக்கூடியதை விட அதிகமான உணவாக மாற்றினார். மீதமிருந்த 12 கூடைகள் நிறைய உணவு இறைவனுடைய அரசின் அங்கத்தினர்களான இஸ்ரவேலின் புதிய 12 கோத்திரங்கள், அதாவது அவருடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய அளவற்ற பராமரிப்பை சுட்டி காட்டுவதாக அமைகின்றது. நீங்கள் எப்போதாவது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறீர்களா? சிலர் தங்கள் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் கடுமையான வறுமையில் வாடுகிறார்கள். மற்றவர்கள் குடும்ப பிளவுகளால் ஆழ்ந்த பயத்தையும் கவலையும் அடைகிறார்கள். சிலர் போதை பழக்கத்திலிருந்து எப்படி விடுவது என்று தெரியாமல் போராடுகிறார்கள். பல வகை கடன் பிரச்சனைகளினால் கோடிக்கணக்கான கடன்களை எப்படி ஒரு இரவிலே நாம் அடைக்க முடியும் என்பதை குறித்து பலர் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். கடக்க முடியாதாக தோன்றும் தடைகளை பலர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளால் இயலாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்று அன்னை மரியாளை எலிசபெத் அம்மாள் வாழ்த்தியதைப் போல இன்று அசாத்தியமான சூழ்நிலைகள் கடவுளின் வல்லமை நம்மை சிறப்பாய் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு இன்று அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை தாய் அன்போடு அன்பு செய்து அரவணைத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்மையே எங்கள் புகலிடமாக கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு உமது வாழ்வின் வழிகளை காட்டியருளும். அன்பு ஆண்டவரே, எங்கள் நெஞ்சத்தின் நெருக்கமாக இருக்கின்ற அன்பு தெய்வமே, உம்முடைய திருப்பெயரை எங்கள் நாவில் உச்சரிக்கிற ஒவ்வொரு போதும் எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது, எங்கள் உள்ளம் நம்பிக்கையால் நிறைகிறது, எங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறுகிறது. அத்தகைய உம்முடைய நாமத்தில் இன்று கூடி ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். சிறப்பாக எதிர்காலத்தை குறித்த பயத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற மனிதர்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எதிர்காலத்திற்காக கவலைப்பட்டு கண்ணீரோடு உம்மிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற அசாத்தியமான சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இன்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, எங்களை முழுவதும் அறிந்திருக்கிறவரே, எங்கள் வாழ்வில் இருக்கிற இந்த துக்கங்களையும் கலக்கங்களையும் பயத்தையும் நீர் உம்முடைய உடனிருப்பினால் இன்று சரி செய்யும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்திரேயாவினுடைய வார்த்தைகளை கேட்டு இதோ நீர் அற்புதம் செய்தவரே, எங்களுடைய அன்பு ஜெபத்தை கேட்டு இன்று எங்கள் வாழ்விலும் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் விளையாகட்டும், எங்களுடைய வாழ்விற்கு அது சாட்சியமாய் மாறட்டும். உமது அன்புக்கு எங்கள் குடும்பங்கள் சாட்சியாய் விளங்கும்படியாக இன்று அத்தகைய அற்புதங்கள் எங்கள் வாழ்விலும் தொடர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.